தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 18/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே பெரும்பாலான மாவட்டங்களை மதியம் முதல் மழை தொடங்கி இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழை காணப்பட்டிருக்கு. நேற்று நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி வட மாவட்டங்களை பல்வேறு இடங்களில் மதியம் 1 மணிக்கே மழை வந்து காணப்பட்டது. நேற்று மதியம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் பல்வேறு இடங்களில் மதியமே மழை தொடங்கியிருக்கு. அந்த வட மாவட்டங்களை நேற்று மதியம் மழை தொடங்கி அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த வட மாவட்டங்களை பெய்திருக்கக்கூடிய அந்த மழை அப்படிங்கிறது அப்படியே தெற்கு நோக்கி திருவண்ணாமலை, அதே போல் நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழை பொழிவு கொண்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம நேற்று சொன்னதான். குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று மதியம் ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமழை இடங்கள மழைங்க. அதே போல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மழை பெய்திருக்கிறது. மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் 2வது நாளாக நேற்று மதியமே கனமழைங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்கள மழைங்க. ஆரணி, வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், சேலம் மாவட்டம் கூட மழைங்க. சேலத்தில் கூட மழை பெஞ்சிருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம் பரவலாகவே மழைங்க. நாகப்பட்டினம், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டிலாம் மழைங்க. அந்த மழைப்பொழிவு நேற்று வட மாவட்டங்களில் உருவான மழை தான். அது அப்படியே தெற்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நேற்று இரவு பார்த்திங்கன்னா மணப்பாறை, திண்டுக்கல், மதுரையில் சில இடங்களில் கனமழை பதிவாயிருக்கு. திண்டுக்கல், மதுரை, மதுரைக்கு வடக்கே, அதே போல் சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடியில் சில இடங்களில் மட்டுமே நேற்று இரவு கனமழை பதிவாயிருக்கு. ஸோ இருந்தாலும் தென் மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்த்தது, ஆனால் இன்னும் பெய்யாமல் இருக்குது. கவலைப்படாதீங்க. தென் மாவட்ட மக்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. தென் மாவட்டங்கள் சொல்லணும்னா நிச்சயமாகங்க, அதாவது தரை வெப்பம் உயர வேண்டும். அதாவது தென் மாவட்டங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா காலை முதலே அந்த மேகமூட்டம் அடர்த்தியாக இருந்திருக்கிறது. இதனால் தரை வெப்பம் உயரணும். எப்போதுமே ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் அது கடலில் வலுவான ஒரு மேக கூட்டத்தை உருவாக்கும். கடலில் மட்டுமே மழை கொடுத்து இப்போ என்ன பண்ணுதுன்னா கடலில் மட்டுமே அது தீவிரமான மழை மேகத்தை உருவாக்கி கடலில் மட்டும் மழை கொடுத்து அங்கிருந்து மேகத்தை மட்டும் அனுப்புது. அதாவது அங்கிருந்து கனமழை மேகம், அதிகமான ஒரு மழை தரக்கூடிய மேகம் நம்ம தமிழை நோக்கி அனுப்பாமல் வெறும் ஒரு மேகமூட்டமாக இருக்கக்கூடிய அந்த மேகத்தை மட்டும் மழை பெய்யக்கூடிய இடம் கடலில், ஆனால் மழை பெய்து விட்டு வெறும் வேஸ்ட்டான மேகத்தை மட்டும் நம்ம தமிழகத்தில் அனுப்புது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வெயில் மறையுது, அது அப்படியே தரை வெப்பம் உயராக அந்த மேகமூட்டம் ஒரு வழி பண்ணுது. இதனால் நம்ம தமிழகத்தில் தரை வெப்பம் உயராதனால இந்த தென் மாவட்டங்களில் தீவிரமான மழை வந்து பதிவாகவில்லை. ஸோ இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னா இன்றைக்கி வந்து மேகமூட்டம் அவ்வளோவா இல்லை. இன்றைக்கி காலையில் கூட மழை வந்து பெருசாக இல்லைங்க. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு தரை வெப்பம் இன்று மதியம் முதல் சற்று உயரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இந்த தரை வெப்பம் ஓரளவு கொஞ்சம் 34 டிகிரி 36 டிகிரிக்கு மேலே தொட்டாலே போதும். ஒரு 30-40 டிகிரி தொட விட்டாலும் ஒரு 36 37 டிகிரியாக தொடணும். ஏன்னா அப்போ தரை வெப்பம் கொஞ்சம் சற்று உயர்ந்தால் தான் அந்த மழை மேகத்தை உருவாக்க முடியும். தரை வெப்பம் சரிங்களா. இன்றைக்கி வந்து வெயில் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெல்டாவில் கூட காலையில் கொஞ்சம் இதமான வெயில் அடிக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் கொஞ்சம் அதிகமான வெயில் காணப்படலாம். டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் மதிய கவனமாக இருங்க. வட மாவட்டங்களில் சொல்லவே தேவையில்லை. வட மாவட்டங்களில் தினமும் மழை பெய்தாலும் அது அப்படியே காலையில் ஒரு மிக தெளிவான வானம் சில இடங்களில் காணப்படுகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டம், டெல்டா, தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் மேகமூட்டம் ஓரளவிற்கு விலகி வெயில் சற்று இதமான ஒரு வெயிலாக காணப்படலாம். 40 டிகிரிலாம் தொடாதீங்க. அதிகமான வெயிலாம் அடிக்காது, கவலைப்படாதீங்க. வெயில் அடிக்கும், அது வந்து நமக்கு ஒரு மழை தரக்கூடிய ஒரு வெயிலாக இருக்குங்க. ரொம்ப அதிகமான கிடையாது. 40 டிகிரி 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, 110 டிகிரி, 40 டிகிரி, 42, 43, இனிமேல் 40 டிகிரி தொடாதீங்க. அவ்வளோதான்.
இனிமேல் 40 டிகிரி முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் 40 டிகிரி இனிமேல் எந்த இடங்களையும் தொட வாய்ப்பே கிடையாது. இனிமேல் நம்ம தமிழகத்தில் இந்த கோடை கிட்டத்தட்ட அந்த அக்னி வெயில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சிஸ்டங்கள் உருவாக போகுது. ஸோ இப்படி உருவாகும் போது என்னென்னா தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்க போகுது. தென்மேற்கு பருவமழை தெரியும், கேரளாவில் மழை பெய்யுது. நம்ம தமிழகம் முழுவதும் இந்த ஒரு வாரம் முடிந்தப்புறம் அடுத்த வாரம் ஒரு மேகமூட்டமாக இருக்க போகுது. ஜில்லென்று ஒரு கிளைமேட்டாக நம்ம தமிழகத்தில் அமைய போகுது. இனிமேல் நம்ம தமிழகத்தில் 40 டிகிரிலாம் தொட வாய்ப்பே கிடையாதுங்க. இனிமேல் கண்டிப்பாக 40 டிகிரி வெயில் விலகிவிட்டது, முடிவுக்கு வந்ததுங்க. இனிமேல் 40 டிகிரி வெப்பம் நம்ம தமிழகத்தில் கிடையாது, முடிவுக்கு வந்து விட்டது. இனிமேல் 40 டிகிரி எங்கே பதிவாகும்னா வடக்கு கர்நாடகா, ஆந்திராவுடைய வடக்கு மட்டும் உருவாகலாம். வடக்கு ஆந்திரா அப்படின்னு தெற்கு ஆந்திராவில் 41 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம். நம்ம தமிழ்நாட்டிற்கு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் தொடாது. இனிமேல் 40 டிகிரி வெயில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும். இனிமேல் நம்ம தமிழகத்தில் 30, 32, 33, 34 அதிகபட்சம் 38 டிகிரிக்குள்ளே தாங்க இருக்கும். சரிங்க, அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கே மழை பெய்ய போகுது, இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக மழை இருக்கா, எந்தெந்த இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நேற்று எதிர்பார்த்ததில் தென் மாவட்டம் கொஞ்சம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் தீவிரமான மழை இல்லை. இன்றைக்கி ஏதாவது பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இன்றைக்கி தென் மாவட்டங்களில் சில இடங்களை மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னா, நாளைக்கு காற்று சுழற்சி அது விசாகப்பட்டினம் சென்னைக்கு கொஞ்சம் நெருக்கமாக அது அந்த பக்கம் போயிடும். சென்னை கடந்து அதுபடி விசாகப்பட்டினம் தெற்கு ஆந்திரா பக்கம் போயிடும் என்பதனால, வடக்கு நோக்கி போகும் என்பதனால நாளைக்கு காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு தெற்கு காற்று, ஈரப்பதம் காற்று அனுப்பப்பட்டு அதிகமான ஒரு மழை பொழிவு நாளைக்கு கொடுக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு பரவலான மழைக்கு நாளை அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கே சில இடங்களில் மட்டுமே பதிவாகலாம். தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. நேற்று ஒரு சில இடங்களில் மழை பதிவாச்சு. இன்றைக்கி சில இடங்களில் மழை காணப்படலாம். அதே போல் டெல்டா, வடக்கு டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யிருக்கு. வட மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர் மாவட்டம், வடக்கு மாவட்டங்களுக்கு பரவலான மழை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ஸோ இன்று மதியம் முதல் பரவலான மழை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு. இன்றைக்கி சென்னைக்கெல்லாம் மழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேற்று கடந்த சில நாட்களில் சென்னையில் மழை இல்லாமல் இருக்குது. சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, பழையவேற்காடு, பொன்னேரி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரக்கோணம், காஞ்சிபுரம், ஆரணி, வேலூர், குடியாத்தம், சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அதே போல் ஊத்தங்கரை, அரூர், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் திருக்கோவிலூர், திண்டிவனம், வந்தவாசி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், தாம்பரம், வட கடலோரத்தில் மழை பதிவாகும். வட மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மழை பரவலாக இருக்கும். திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் மாவட்டம் வரைக்கும் அந்த பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சேலம் மாவட்டம் மேற்கு குளத்தூர், மேட்டூர் அணை, அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கெல்லாம் பரவலான மழை எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம், அதே போல் பெருந்துறை, திருப்பூர் மாவட்டம், பல்லடம், சூலூர், கீர்த்தனம் சாலை, அதே போல் கோயமுத்தூர், மதுக்கரை, பாலக்காடு வாய்ப்பு இதில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த மேற்கு திசை காற்று அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு மிதமான மழையோ அல்லது தூறல் மழையோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய நகமம் வடக்கு பகுதி, மதுக்கரை, கோயமுத்தூர், சூலூர், அவினாசி, திருப்பூர், அன்னூர், நம்பியூர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈரோடில் மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ரெடியாக இருங்க. தாராபுரம், அரவங்குறிச்சி மற்றும் காற்று பகுதிகளுக்கு சில இடங்களில் மட்டுமே மழை இருக்குது. கரூர், நாமக்கல், சேலம் சில இடங்களில் மட்டுமே கனமழை எதிர்பாருங்க. அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். நெய்வேலி, வடக்கு டெல்டா, கும்பகோணம், மன்னார்குடி, நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, காரைக்கால், சீர்காழி வரைக்கும் சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டாவில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகலாம். இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த வட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படின்னு இன்றைக்கும் அப்படி தெற்கு நோக்கி கடத்தப்படலாம். டெல்டா மாவட்ட மக்கள் இதற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் மாவட்டம் திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை, காரைக்குடி, மானாமதுரை, ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் சில இடங்களில் மட்டுமே பதிவாகும். இன்றைக்கி தென் மாவட்டம்
சில இடங்களில் மட்டுமே கண்டிப்பாக மழை பதிவாக போகுது. தரை வெப்பம் அதிகமாக உயர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அதிகமான ஒரு மழைங்க. இன்றைக்கி வந்து தரை வெப்பம் உயரணும். தென் மாவட்டங்கள் அதிகமான ஒரு வெயில் வந்து சற்று ஒரு அதிகமான ஒரு வெயிலாவது அடிக்கணும். அதாவது 40 டிகிரி தொடவிட்டாலும் ஒரு 36, 37 டிகிரி தொடணும். இன்றைக்கி வந்து அதிக வாய்ப்பு இருக்குது, வெயில் அடிக்கலாம். தென் மாவட்டம் இன்றைக்கி வந்து சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க. ஸோ நாளைக்கு தீவிரமான மழை வந்து தென் மாவட்டங்களில் பதிவாக போகுது. கரூர், ஈரோடு சொல்லியாச்சு. கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை கண்டிப்பாக இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், சென்னை வட மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெய்வேலி, புதுச்சேரி, கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. கடலோர மாவட்டம் சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடலோர மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. நெய்வேலி, அதே போல் தரங்கம்பாடி, சிதம்பரம், சீர்காழியில் கனமழை பதிவாகும். திருச்சி, தஞ்சாவூர் நேற்று பரவலான மழை சில இடங்களில் பதிவாயிருக்கு. இன்றைக்கும் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை பல்வேறு இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் செக் பண்ணுறங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க பொய் சார், என்ன சார் இது பொய் சொல்கிறீங்க, மழை வரும், நீங்கள் மழையும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது கேட்குறீங்க. நம்ம அறிக்கையை எப்போதுமே மக்களுக்கு என்றும் உண்மையான ஒரு வானிலை தகவல், நேர்மையான ஒரு தகவல் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நோக்கம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக தெரிவிக்கப்படுகிறது. மழை வருவதற்கும் மழை ஏன் வரல அதற்கு நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த பொய்யான அறிக்கைலாம் கிடையாது, சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்குது. மதிய அறிக்கையும் உங்களுக்காக பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது. மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும். டெல்டாவில் ஆங்காங்கே மழை இருக்குங்க. வட மாவட்டம், வடக்கு மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் வட மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. நன்றிங்க.